அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கம்பீரமாய் சொல்லலாமே, சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையும் சமாதானமும் நம்மை ஆளுகை செய்வதாக. மிக வேகமாய் கர்த்தருடைய வார்த்தை வசனங்களை தியானம் செய்ய போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இன்னும் அநேகம் அவரிடத்திலே இருக்கிறது. நாம் கண்களை மூடலாமே. கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக, தேவனுடைய சத்த நம்பத்திலே தொனிப்பதற்காக நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். வாரும் ஐயா போதகரே, வந்தமிடம் தங்கீரோ, சேருமையா பந்தியினிலே சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஒளி வங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போ, கழித்திரவு காத்திருப்போ, காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய். பாரும் ஐயா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேரும் ஐயா பந்தியினிலே, சேரும் ஐயா பந்தியினிலே, சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். நான் இருப்பேன் நடுவில் அன்றி, நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் அன்றி, நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. தாமதம் ஏன் தயை புரிய, தாமதம் ஏன் தயை புரிய. தற்பரனே நலம் அருள்வாய், தற்பரனே நலம் அருள்வாய். வாரும் ஐயா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேரும் ஐயா பந்தியினிலே, சேரும் ஐயா பந்தியினிலே, சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம்.
சொல்லி முடியாத அற்புதங்கள் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதங்கள் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். 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 எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். 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 எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா
உமக்கு ஸ்தோத்திர அன்பே உமக்கு ஸ்தோத்திர அப்பா உமக்கு ஸ்தோத்திர அன்பே உமக்கு ஸ்தோத்திர ஹல்லேலூயா சர்வ வல்லவரே ஹல்லேலூயா வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே இன்று வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வல்லவரே உம்மை நான் ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை நான் ஆராதிப்பேன் இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் வல்லவரே உம்மை நான் ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை நான் ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஹல்லேலூயா சர்வ வல்லவரே ஹல்லேலூயா வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் கிருபாதிபதியே சகலமும் நேர்த்தியாய் அதினதின் காலங்களில் ஆச்சரியமாய் எங்கள் வாழ்விலே செய்கிறவரே உம்மை நாங்கள் அர்ச்சனை செய்கிறோம் சுவாமி எங்கள் தொழுகையிலே நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறீர் எங்கள் ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறீர் சுவாமி அத்தனை பேரையும் கடாட்சிக்கிற இருதயம் எங்கள் மத்தியிலே திருப்பப்பட்டு இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் இங்கே வருவதற்கு முன்பாகவே எங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பதற்காக நீர் சிங்காசனம் விட்டிருக்கிறீர் சுவாமி ஒரே ஒரு வார்த்தை சொல்வீரானால் வேலைக்காரனும் சொஸ்தமாவான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீரானால் ஆவி ஆத்தும சரீரத்திலே அற்புதம் நடக்குமே சுவாமி உம்மை எதிர்பார்த்து உம்மை கட்டாயம் செய்கிறோம் எத்தனை பாடுகள் உண்டு எத்தனை சிரமங்கள் உண்டு எத்தனை கஷ்டங்கள் உண்டு அநேக நாள் கண்விழிப்புகளும் ஸ்தோத்திரங்களும் தேவ சமூகத்திலே கர்த்தருக்காய் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற தியாகங்களும் இந்த கூட்டங்களுக்கு சுவாமி எல்லாவற்றையும் பரலோகம் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம் எங்களோடு நீ பேசுவீராக உண்மையே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒரு வார்த்தை எங்களுக்காய் சொல்லுங்க ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீராக ஆவி ஆத்தும சரீரத்திலே விடுதலை உண்டாவதாக அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக அன்பர் இன்பர் இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தில் கேட்கிறோம் படிக்கிறோம் கட்டாயம் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்க மிக வேகமாய் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்ய போகிறோம் தேவனுடைய ஆவியானவர் கணிசமாய் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நிர்பந்தம் செய்தபடியினாலே இந்த வேத வாக்கியத்தை
நாம் தியானிப்பதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே சரணடைந்திருக்கிறோம். யோபுவின் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு என் சர்வ வல்லவராகிய தேவன் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த வேத வாக்கியம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள், தியானம் செய்திருக்கிறீர்கள். பல வேத பண்டிதர்களினாலே இந்த வேத வாக்கியங்களின் செய்திகளை பலமுறை நீங்கள் கேட்டிருக்கலாம். பல ஆவிக்குரிய உத்வேக செய்திகளிலே இந்த வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் கோடிட்டிருக்கிற சிற்சில வேத பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் தந்தருளுவாராக. வேதம் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை என் கர்த்தராகிய தேவன் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பழக்கமான பகுதி என்றாலும் உங்களுடைய இருதயத்திலே இந்த வார்த்தையை பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். எனக்காய் என் கர்த்தராகிய தேவன் குறித்திருக்கிறதை நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப் போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனும் ஒரு மனிதனை குறித்து இன்னொரு மனிதனால் பேசப்படுவதும் குறித்திருப்பதும் நிச்சயித்திருப்பதும் சொல்லப்படுவதும் எழுதப்படுவதும் என்று பலவற்றையும் நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். இவைகளெல்லாம் இந்த பூமியிலே சொல்லப்படுமானால் மனிதன் பேசுகிறான், அந்த வார்த்தையோடு அந்த நாட்களோடு அந்த காலங்களோடு அவைகள் முற்று பெற்று விடுகிறது. மனிதன் எழுதுகிறதும் சில காலங்கள் செல்லுகிற பொழுது முற்று பெற்று விடுகிறது. ஆனால் சர்வ வல்லவராகிய தேவன் அப்படி அல்ல. கர்த்தராகிய தேவன் ஒரு தடவை சொன்னார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் சொன்னதுதாங்க. அவர் ஒரு முறை சொன்னார். அவர் சொன்னதை திருப்பி எடுக்கிறவர் அல்ல. அவர் சொன்னதை, அவர் குறித்ததை, அவர் எழுதினதை நிச்சயமாய் உனக்கும் எனக்கும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையிலே, உங்கள் தொழில்களிலே, உங்களுடைய படிப்புகளிலே, உங்களுடைய செயல்களிலே கர்த்தராகிய தேவன் எவைகளை முன்குறித்திருக்கிறாரோ கர்த்தராகிய தேவன் நிச்சயமாகவே சீரும் சிறப்புமாய் கர்த்தராகிய தேவனுடைய கரமதை செய்து முடிக்கத்தான் செய்யும். தேவனுடைய பிள்ளைகளே, இவை எல்லாவற்றையும் நிறைவேறாதிருக்கும்படி பல நேரங்களில் சத்துரு பொல்லாங்கனாகிய சாத்தான் நமக்கு எதிராய் கிரியை செய்கிறார். நமக்கு எதிராய் இருக்கிற மனிதர்கள் பல சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். பல்வேறு நிலைகளில் பொல்லாங்கனுடைய சூழ்ச்சிகள், அக்கிரியாஸ்திரங்கள் நமக்கு எதிராக எய்யப்படுகிறது. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசிப்பது உண்மையானால், நீ என்னை ஏற்றுக்கொள்வது உண்மையானால், நீ என்னை நம்பியிருப்பது உண்மையானால், நீ என்னை ஆராதிப்பது உண்மையானால், தொழுது கொள்வது உண்மையானால், அர்ச்சனை செய்வது உண்மையானால், நிச்சயமாகவே உனக்கு சொல்லுகிறேன், உனக்கென்று குறித்ததை உனக்கு நான் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். அதை யார் தடுத்தாலும் நிச்சயமாய் அதை தடுக்க முடியாது, அதை நிறுத்த முடியாது, அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் அநேகம் வாக்குறுதிகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். பல காரியங்களை கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தங்களாய் உங்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உனக்காக முன்குறிச்சதெல்லாம் உனக்காக சொல்லி இருக்கிறேன். இவை எல்லாவற்றையும் தாமதிக்காமல் நிறைவேற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே முன்குறித்திருக்கிற எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்ற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை என்னதான் செய்ய வேண்டும்? கர்த்தர் முன்குறித்தவைகளை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார்? தாமதியாமல் எப்படி கர்த்தரை செய்கிறார்? நிறைவேற்றுவதற்கு நாம் என்னதான் செய்ய வேண்டும் என்பதை சில பக்தர்களின் மூலமாக வேதத்திலிருந்து அடையாளமிட வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக நீங்கள் வேத புஸ்தகத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே
17ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் நமக்கு விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற சாராள் பெற்றெடுக்க போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றார். நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சர்வ வல்லவராகிய தேவன் வாக்கு பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை இந்த சரித்திரத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆபிரகாம் என்கிற அற்புதமான முற்பிதா, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் என்று சொன்னால் அறியாதவர்கள் தெரியாதவர்கள் இல்லை. ஆபிரகாமினுடைய வாழ்விலே கர்த்தராகிய தேவன் நடப்பித்த ஆச்சரியமான கிரியை என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மனிதனுடைய வாழ்விலே 75வது வயதிலே கர்த்தராகிய தேவன் வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னுடைய வாழ்விலே நான் கொடுக்க போகிற மேன்மை நன்மை ஆசீர்வாதம் என்று சொல்வது உன்னுடைய சிந்தை கிடங்காதது, உன்னுடைய எண்ணிக்கை கிடங்காதது என்று சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே வருகிற பொழுது தங்களுடைய பிரயாணத்தில் ஏற்படுகிறதான ஒரு பெரிய விசனமானது தங்கள் வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறது, துயரப்படுத்துகிறது. தங்கள் வாழ்க்கை பயணத்திலே எதிர்பாராத நேரத்தில் தன்னுடைய தகப்பன் மரித்து போகிறான். தேராகனுடைய மரணம் ஆபிரகாமை அசைத்து விட்டது. ஆபிரகாம் தன்னுடைய இதயத்தில் யோசித்து பார்க்கவில்லை இப்படி ஒரு மகா பயங்கரம் சம்பவிக்கும் என்று சொல்லி. 12ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களில் வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ உன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை அப்படியே விலாசம் என்ன சுவாமி என்று கேளாமல் புறப்பட்டு போகிறார். அற்புதமான ஒரு பிரயாணம், ஆச்சரியமான ஒரு பிரயாணம். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே பல விசனங்களும் கஷ்டங்களும் இருதய துக்கங்களும் உண்டாயிருந்தது. தகப்பன் மரித்து போனார். 318 கைப்படிந்த வேலையாட்கள் உண்டு. எப்படி இப்படி பிரவாகித்த குடும்பத்தை கவனிப்பது எப்படி என்பது தனக்கு தெரியாது. கூலியாட்களாய் தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்திருக்கிற இவர்களுக்கு எப்படி கூலி கொடுப்பது என்பதும் தனக்கு தெரியாது. 318 கைப்படிந்த வேலையாட்கள் உண்டு. எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும்? சம்பாத்தியம் எங்கிருந்து நன்மைகள் வரப்போகிறது? எல்லாவற்றையும் கணிசமாய் பார்த்து கொண்டார். இவைகளிலே நன்மை என்ன தீமை என்ன என்பதை குறித்தெல்லாம் தனக்கு தெரியாது. ஆகையினாலே தகப்பனுடைய மரணம் தன் இருதயத்தை அசைத்தது. தன் இருதயத்திலே அவ்வளவு விசனத்தை கொண்டு வந்தது. இனிமேல் என்ன வாழ்க்கை உலகத்தில்? இனிமேல் வாழ்றதுக்கு விரும்பினா நம்மால வாழ முடியாது என்ற சிந்தை தனக்குள்ளே வந்தது. இனிமேல் உலகத்தில் எப்படி வாழ முடியும் என்கிற கேள்வி தனக்குள்ளே வந்தது. பல்வேறு கஷ்டங்களும் துயரங்களும் தன் இருதயத்தை நோகடித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் பல நேரங்களிலே தேராக மரித்து போறது போல எதிர்பாராத சில மரணங்கள், எதிர்பாராத சில நஷ்டங்கள், எதிர்பாராத சில கஷ்டங்கள், எதிர்பாராத சில இல்லாய்மைகள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நோவுகளையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறது. வாழ்க்கை பயணத்திலே நீ இனிமேல் பயணப்பட முடியாது, விசுவாச பயணம் செய்ய முடியாது, ஆவிக்குரிய பயணம் செய்ய முடியாது. நீ எப்படி ஒரு எழுப்புதலின் பயணம் செய்ய முடியும்? நீ எப்படி ஒரு கிறிஸ்தவ பயணம் செய்வாய்? உன்னால் இது சாத்தியம் அல்ல என்று நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்ததான பிரச்சனைகள் எல்லாம் பல நேரங்களிலே நம்மை குறித்து அச்சுறுத்தி இருக்கிறது. நம்மை பல நேரங்களிலே நீ ஒரு அடி கூட புறப்பட முடியாது, உன்னால உன் பிரயாணத்திலே செல்ல முடியாது என்று சிரமங்களை கொண்டு வந்திருக்கிறது, நஷ்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. போதும் சுவாமி, இனிமே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டாம். ஏதோ உலகத்தில் இருக்கிற காலம் அப்படியே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிச்சிடலான்னு சொல்லி எல்லா நிலைகளிலும் நன்மைகளை
ஆசீர்வாதங்களை குறித்த சிந்தையை உங்கள் இருதயத்தை விட்டு மறந்தவர்களாக விசனப்பட்டு ஆபிரகாமை போல் வேதம் சொல்லுகிறது. 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன்னுடைய வீட்டுக்குள்ளே புறப்பட்டு போன மனுஷன் தன்னுடைய வீட்டின் கதவை பூட்டினான், வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டான். எந்த மனுஷனுடைய முகத்தை பார்ப்பதற்கும் தனக்கு விருப்பம் இல்லை. அழுகிறான், தேம்பி தேம்பி அழுகிறான், இரவு பகலாய் அழுகிறான், கண்ணீரோடு அழுகிறான், கஷ்டப்படுகிறான், விசனப்படுகிறான். தன்னால சகிச்சுக்க முடியல. இருதய நோவு இன்னொரு பக்கம். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்திலே வருகிற பொழுது, அறை வீட்டுக்குள் உட்கார்ந்திருந்த ஆபிரகாமை என் கர்த்தராகிய தேவன் பெயர் சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னார். அழைத்த தேவன் கடைசி வரைக்கும் நடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தராகிய தேவன் சொன்ன மாத்திரத்திலே ஆபிரகாமுக்குள் ஒரு தைரியம் உண்டாயிற்று. இதுவரைக்கும் தலை கவிழ்ந்து போன ஆபிரகாம், தன்னுடைய வாழ்க்கையிலே சற்று கூட நன்மையை எதிர்பாராத ஆபிரகாம், வாழ்வதற்கு இயலாது என்று தன் இருதயத்திலே நொந்து போற மனுஷன், கண்ணீர் வடித்த மனிதன், துயரப்பட்ட மனிதன், சஞ்சலப்பட்ட மனிதன், இனிமேல் வாழ்வதற்கு இயலாது என்று தன் இருதயத்திலே தீர்மானித்த மனுஷன். பைபிள் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் நடந்த பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை உடைஞ்சு போன மனிதனுக்காய் புறப்பட்டு வந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி உள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பீர்கள். ஆனால் பரலோகம் உங்களுக்காய் திறக்கும். கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசுவார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் புறப்பட்டு வரும். ஒரு மனிதனோடு பேசுவது போல கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசுவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளோடு பேசுவது போல கர்த்தராகிய தேவன் உங்களுக்காய் பேச வல்லவர். வாழ்க்கையில் சம்பிரயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களோடு கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் என்று எண்ணாதிருங்கள். உயர்ந்தவர்களும் சிறந்தவர்களுமாய் இருக்கிற பலராய் இந்த மேடையிலே நிற்கிற பலரோடு மட்டும் கர்த்தர் பேசுகிறார் என்று எண்ணி விடாதிருங்கள். உடைந்து போன உன்னோடு, நொறுங்கி போன உன்னோடு, சஞ்சலப்படுகிற உன்னோடு, கண்ணீர் வடிக்கிற உன்னோடு கர்த்தர் பேசுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இவைகளெல்லாம் நடந்த பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இருபத்தி 24 மணி நேரமும் தன்னை எதிர்பார்க்கிற தமது பிள்ளைகளோடு பேசுகிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. சஞ்சலப்படுகிற இருதயங்களோடு பேசுகிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வாழ்க்கையில் நொந்து போன மனுஷனை தவறவிடாது நேசித்து அரவணைத்து அந்த மனுஷனை மார்போடு சேர்த்தடைத்துக் கொண்டு பேசுகிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. ஊராரும் உற்றாரும் உலகாரும் மறந்து போகிற பொழுது, பெற்றார் மறந்து போகிற பொழுது, மறவாமல் நம்மை விசாரித்து நம்மோடு பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. சஞ்சலப்பட்டு பரிதாபப்பட்ட மனிதனோடு பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. சர்வ வல்லமை உள்ள தெய்வம் உடைஞ்சு போன மனுஷனோடு பேச ஆரம்பித்தார். நறுங்குண்ட மனிதனோடு பேச ஆரம்பித்தார். கர்த்தர் அந்த மனுஷரை அழைச்சு, வெளியே வா, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறியே பல நாளா, வெளியே வா என்று சொல்லி வானத்தை அண்ணார்ந்து பார் என்றார். வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறேன். நீ எவைகளை பார்க்கிறாய்? நட்சத்திரங்களை பார்க்கிறேன் சுவாமி. இவைகளை எல்லாம் முன்னால் என்ன கூடுமா என்று கேட்டார். இதெல்லாம் சாத்தியம் இல்லை சாமி. கடல் மணலை பார் என்றார். இவை எல்லாவற்றையும் முன்னால எண்ண முடியுமா?
அதுவும் சாத்தியமில்லை சுவாமி. இவ்வளவாய் உன் ஜனத்தை, உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உடைந்து போனவர்களே, நொறுங்கி போனவர்களே, சஞ்சலப்படுகிறவர்களே, கண்ணீர் வடிக்கிறவர்களே, வியாதிப்பட்டவர்களே, வாழ்க்கையிலே நம்பிக்கையற்றவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை தேடி நாடி வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மனம் சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்கள் இருதயங்களை அறிகிற ஒரே ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. கர்த்தராகிய தேவன் உங்களோடு சொல்லுகிறார், நீ அழுத காலம், நீ வேதனை அடைந்த காலம், துக்கப்பட்ட காலம் முடிந்தது, விசனத்தின் காலம் முடிந்தது. இந்த நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமோ? முடியாது. கடல் மணலை எண்ணக்கூடுமா? முடியாது. இவ்வளவாய் நொந்து போன உன்னை, உடைந்து போன உன்னை, கதறுகிற உன்னை, கைவிடப்பட்ட உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தராகிய தேவன் வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணின காலத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கோ ஆசீர்வாதத்திற்கோ இடமில்லை. 75 வயதாகிறது. 75 வயதுல போய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் மனைவி ஆசீர்வதிப்பார் சொன்னா யார் யார் நம்புவா? 30 வயசுல ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார் சொன்னா, 35 வயசுல கர்த்தர் சொல்லிட்டார்னா இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளலாம். 75 வயதுல போய் ஆபிரகாமே இவ்வாறு வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் சொன்னா யார் யார் நம்ப முடியும்? ஆபிரகாமுடைய விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தைகள் இருந்த பற்றுதல். கர்த்தராகிய தேவன் சொன்னால் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் சொன்னாத செய்வார். சூழ்நிலையை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல. குடும்பத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல. குலத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல. உலகத்தில் இருக்கிற படிப்பை பார்த்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல. வேலையை பார்த்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல. சம்பளத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல. கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் முன் குறித்தது உண்மையானால் கர்த்தராகிய தேவன் அதை செய்து நிறைவேற்றுவார். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உன்னை பலப்படுத்துவார். நிச்சயமாய் உன்னை சுகமாக்குவார். நிச்சயமாய் உன்னை ஆரோக்கியமாக்குவார். நிச்சயமாய் உன்னை ஒரு பெரிய சேனையாய் மாற்றுவார். நீ அறியாததும் உன் சிந்தை கெட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தராகிய தேவன் உனக்காய் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வார்த்தையை 75வது வயதிலே கர்த்தர் சொன்ன மாத்திரத்திலே ஆபிரகாமுடைய விசுவாசம், நம்பிக்கை, தன்னுடைய இருதயம் சொல்லிட்டு கர்த்தர் சொல்லிட்டார்ல, தேவன் சொன்னாத செய்வார். பொறுமையோடு காத்திருந்தான். தன் விசுவாசத்தை உடைக்கிற எத்தனை சம்பவங்கள், விசுவாசத்தை இல்லாமலாக்கி போடுகிற எத்தனை 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 விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற எத்தனை பொல்லாங்கனுடைய அக்கினியாஸ்திரங்கள் தெரியுமா? இவை எல்லாவற்றையும் ஆபிரகாம் சந்தித்துக் கொண்டான். வேதம் சொல்கிறது 100வது வயது வந்த பொழுது கர்த்தர் சொன்னதை, கர்த்தர் முன்குறிச்சதை தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். வேதம் சொல்லுகிறது 100வது வயதிலே ஆபிரகாம் அற்புதமான ஒரு குமாரனை பெற்றெடுத்தான். அந்த குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? 100வது வயதில ஈசாக்கை பெற்றெடுத்தான். ஈசாக்கு என்றால் புன்னகை என்று அர்த்தம். இத்தனை வருஷம் இல்லாத ஒரு பெரிய சந்தோஷம் 100வது வயதுல கர்த்தர் கொடுத்தார். வாழ்க்கையில வயது சென்றது என்று கலங்காதே, வாழ்க்கை சென்றது என்று கலங்காதே, எல்லாம் முற்றுப்பெற்று போச்சு அப்படின்ட்டு கலங்காத. கர்த்தர் உனக்கு ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்குவதற்கு கர்த்தராகிய தேவன் வல்லவர்.
விசுவாசத்துல சொல்ல போனா 100 வயது சென்றாலும் நீ வாலிபனை போல் இருப்பாய். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 100 வயது சென்றாலும் நீ வாலிபனை போலவே இருப்பாய். ஹல்லேலூயா. வயதாகி போச்சு, அதனால அன்னைக்கு மாதிரிலாம் ஊழியம் செய்ய முடியாது. வயதாகி போச்சு, அதனால அன்னைக்கெல்லாம் இருந்த ஆசீர்வாதங்களை போல நன்மையை போலெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இனிமேல்லாம் காலங்கள் முடிஞ்சு போச்செல்லாம் பேசாதீங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், 100 வயது சென்றாலும் கர்த்தருனை ஆரோக்கியப்படுத்தி பலவான்கள் அம்பு போல கர்த்தருனை மாற்றி தேவனாகிய கர்த்தர் சகல ஜாதிக்கு முன்பாக உன் தலையை நிமிரப் பண்ணுவார். 100 வயது சென்றாலும் புன்னகை உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு. நீ வேண்டிக் கொள்ளுகிற சகல மேன்மையும் கர்த்தர் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை முன்குறித்தாரோ அதை கர்த்தராகிய தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டாண்டுகளுக்கு முன்னே கர்த்தராகிய தேவன் 100வது வயதில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, ஆபிரகாமின் வாழ்வில் ஒரு புன்னகை வர வேண்டும், இத்தனை திரளான ஒரு ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய வாழ்விலே வர வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் முன்குறித்திருந்தாரே, அதை யாராலும் மாற்றியமைக்க முடியவில்லை. சூழ்நிலை மாற்றியமைக்க முடியவில்லை. தன்னுடைய வாழ்க்கை குறுக்கிட்டதான சாவு மாற்றியமைக்க முடியவில்லை. தன்னுடைய வாழ்விலே வந்ததான இல்லாய்மை மாற்றியமைக்க முடியவில்லை. கஷ்டங்கள் மாற்றியமைக்க முடியவில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாற்றியமைக்க முடியவில்லை. கர்த்தராகிய தேவன் உனக்கு முன்குறித்திருக்கிறார் என்றால் கர்த்தராகிய தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர். எப்படியும் அதை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லலாமா? விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிழ்வு. ஆபிரகாமுடைய வாழ்வில் கர்த்தராகிய தேவன் சொன்னதை தேவன் அப்படியே நிறைவேற்றினார். இதற்கு என்ன காரணங்கள் அப்படின்றத 1-2 காரணங்களை மாத்திரம் அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1, 2, 3 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். பைபிள் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் 99 வயதான போது 99 வயதாச்சு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமோடு பேசினார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன முன்குறிச்சிருக்கிறாரோ கர்த்தராகிய தேவன் அதை செய்து நிறைவேற்றத்தான் போகிறார். எல்லாருக்கும் கர்த்தராகிய தேவன் அதை செய்து நிறைவேற்றுவதில்லை. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமை போல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 வசனம். 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 1ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். ஆமென் சொல்லுங்க. 29 வயதிலேயே தரிசனம் கிடைக்கல. ஆமா தானா? 99 வயதான ஒரு கிழவனான மனுஷனுக்கு ஆவியானவர் தரிசனமாகிறார். கர்த்தர் தரிசனமாகிறார். 29 வயசாச்சு, 39 வயசாச்சு, 49 வயசாச்சு, 59 வயசாச்சு, 69 வயசாச்சு. ஐயா, கர்த்தராகிய தேவனை தரிசித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இவரை கூப்பிட்டு நினைக்கிறீங்களோ? 99 வயதுங்க. 29 வயதுல கர்த்தர் தரிசனமானார் சொல்லி இருந்தா கூட நல்ல துடுக்கான ஒரு வாலிபன், நல்ல ஜெபிக்கிற வாலிபன், நல்ல பாடுற வாலிபன், ஆராதனை செய்கிற வாலிபன், ஸ்தோத்தரிக்கிற வாலிபன் கர்த்தர் தரிசனமானார் சொன்னா நியாயம் இருக்குல்ல? அவன் தானே? உண்மைதானே?
பாஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாகிறாய். ஆமா, கர்த்தர் தரிசனமாகிறார், கர்த்தர் பேசுறார், கர்த்தர் சொல்றார். ஆவியானவர் தீர்க்க தரிசனமா வார்த்தைகளை கொடுக்கிறார், வெளிப்பாட சொல்றார். ஓகே, அது காரணம் இருக்கிறது. ஏன் காலை எழும்புகிறாய், 3:30 மணிக்கு முழங்காலிலே நிற்கிறாய், பல மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறாய், உபவாசிக்கிறாய், ஜெபிக்கிறாய், போராடுகிறாய். 30 நாள் 40 நாள் உபவாசமா தெய்வ சமூகத்திலே ஜெபிப்பதற்கு துணிகிறாய். தெய்வ சமூகத்திலே எப்பொழுதும் எதற்கும் தயாராக இருக்கிறாய். நியாயம் இருக்கிறது, இடம் இருக்கிறது. 99 வயதான மனுஷன், வயது சென்ற ஒரு மனிதன் இல்லையா? 99 வயதான மனுஷனுக்கு கர்த்தராகிய தேவன் தரிசனமானார் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளையே, அந்த மனுஷன் 99 வயதானாலும் தன்னுடைய வாழ்க்கையில் வயதுதான் 99 ஆச்சு. ஆனா தரிசனத்தை பார்க்கிற கண்கள், தேவனை தரிசிக்கிற கண்களுக்கு 99 வயது ஆகலங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சரீரத்திற்கு ஒருவேளை 99 வயதாயிருக்கலாம், ஆனால் கர்த்தரை தரிசிக்கிற கண்களோ வயது சென்றதல்ல. அந்த கண்கள் விழிப்பாயிருக்கிற கண்கள், திறப்பாயிருக்கிற கண்கள், பார்வையோடு இருக்கிற கண்கள், கர்த்தரை எப்பொழுதும் தரிசிப்பதற்கு இருளடையாத கண்களாயிருந்தது, வெளிச்சமான கண்களாயிருந்தது, தரிசிக்கிற கண்களாகவே இருந்தது. ஆகையால் 99 வயதிலும் ஆபிரகாம் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை தரிசித்தார். கர்த்தராகிய தேவன் அவருக்கு தரிசனமானார், கர்த்தருடைய மகிமையை கண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தரிசனமாவாராக, தேவன் பிரசன்னமாவாராக. கர்த்தராகிய தேவன் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஆராதனை செய்கிற பொழுது, தேவன் நமக்கு முன்னே பிரசன்னமாவாராக. 3 மனிதர்களை 7 மடங்கு நெருப்பு மூட்டி அக்கினியிலே போட்டு விட்டார்கள். ஆனால் பொல்லாதவர்களும் புறஜாதிகளும் ஆயிருக்கிற துஷ்ட மனிதர்கள் அந்த 3 பேரையும் அக்கினிக்குள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனித்துக் கொண்டிருக்கவே அங்கே 3 பேர் அல்ல, 4வது ஒரு மனுஷன் அந்த அக்கினிக்குள்ளே உலாவுகிறதை அவர்கள் கண்டார்களே. துஷ்டர்களாகிய, துன்மார்க்கர்களாகிய, சத்தியத்திற்கு விரோதிகளாகிய அவர்கள் கண்களே 4வது புருஷனை தரிசிக்குமானால், இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற சபை கர்த்தராகிய தேவனை தரிசிப்பீர்களாக. கர்த்தரை பற்றிய தரிசனம் நமக்கு உண்டாவதாக. அரிஸ்டாட்டில் என்ற கிரேக்க ஞானிக்கு சீஷனாயிருந்த, கமாலியலுக்கு சீஷனாயிருந்து கல்வி கற்ற PhD பட்டதாரியாயிருந்த சவுல் என்ற வாலிபனுக்கு மட்டுமல்ல தரிசனமாவது, சத்தியத்துக்கு விரோதியனாய் எழும்புகிறதான விரோதிகளுக்கு மட்டுமல்ல அவர் தரிசனமாவது. சத்தியத்தை நேசிக்கிறவர்கள், சத்தியத்துக்காக வாழ்கிறவர்கள், நித்தியத்துக்காக போராடுகிறவர்கள். நம்ம சொல்றோம், ஆண்டவர் நமக்கெல்லாம் தரிசனமாக மாட்டாரு. குடிகாரனா இருந்து, பாவியா இருந்து, ரட்சிக்கப்படாதவனா இருந்து, துன்மார்க்கனா இருந்து, அசுத்த மனுஷனா இருந்து வரல. அவன்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, அவனை தொட்டுறாரு, அவனை மாத்திடுறாரு, அவன் வாழ்க்கை மாறிடுறது. நானும் என் அப்பா காலத்திலேயே, என் தாத்தா காலத்திலேயே, என் தாத்தா காலத்திலேயே விசுவாச வாழ்க்கையில் இருக்கேன். எத்தனை வருஷமா கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கேன், எத்தனை பைபிளா வச்சிருக்கேன், எத்தனை ஆராதனைக்கு போறேன். ஒரு சபைக்கு போகாம 7 நாள் 7 சபைக்கு போறேன். ஒரு பாஸ்டர் கீழ இல்லாம 7 பாஸ்டர் கீழ இருக்கேன். எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருக்கு தரிசனமாகலையே. வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து படிச்சிருக்கேன், வெளிப்படுத்திலிருந்து வாசிச்சிருக்கேன், ஆனாலும் கர்த்தருக்கு தரிசனமாகலையே. ஏன் கர்த்தருக்கு தரிசனமாகவில்லை?
ஏன் கர்த்தராகிய தேவனை பார்க்க முடியவில்லை? ஏன் கர்த்தருடைய மகிமை பிரதாபத்தை அனுபவிக்க முடியவில்லை? சபையே, எழுப்புதல் அவசியம் தானே? சுய பரிசோதனை செஞ்சு பார். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை உன் கண்கள் கண்டது என்றால் தானாய் எழுப்புதலும் வரும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். இயேசுவை பார்த்துட்டா, கிறிஸ்து இயேசுவின் மகிமை பிரதாபத்தை பார்த்து விட்டால் வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும், நிலைகள் எல்லாம் மாறிவிடும், செயல்கள் எல்லாம் மாறிவிடும், ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் மாறிவிடும், பேச்சு மாறிவிடும், செயல் மாறிவிடும். இன்றைக்கு கர்த்தரை தரிசிக்க முடியாததினாலே அநேகருடைய மனக்கண்கள் குருடாகி போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்தவ பேர் இருக்கு, நல்ல ஸ்டைலான கிறிஸ்தவ பேர்லாம் வச்சிருக்கோம், அதுக்கெல்லாம் பஞ்சம் ஒண்ணும் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை வருஷமா இருக்குன்னு கேட்டா அதையும் சொல்லிடுவோம். எங்களை மாதிரி யாருமே கிறிஸ்தவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். விட்டா பாஸ்டர் கூட பிள்ளையா பிறந்திருப்போம். கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிறந்ததே சபையில பிறந்திருப்போம். இதுக்கெல்லாம் பஞ்செல்லாம் கிடையாது. ஆனா கர்த்தர் தரிசனமாகல. கர்த்தருக்கு நமக்கு ரொம்ப தூரம். இன்றைக்கு கர்த்தராகிய தேவனை தரிசிக்கும்படி நம்முடைய கண்கள் விழிப்புள்ளவைகளாய், திறப்புள்ளவைகளாய், தெளிவுள்ளவைகளாய், இருள் இல்லாதவைகளாய், கர்த்தராகிய தேவனை தரிசிக்கிற கண்களாய் மாறுவதாக. உன் கண்கள் திறப்பதாக. கர்த்தர் தரிசனமாவாராக. வேதம் சொல்கிறது, உனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். கண்ணு திறந்தா குறிச்சதை தெய்வம் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ணு திறந்தாச்சுன்னா தெய்வம் குறிச்சதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதை யாராலும் தடை செய்ய முடியாது. என்னைக்கோ ஆசீர்வாதங்கள் வர வேண்டியது பிரதர். ஆனா பக்கத்து வீட்டுல மந்திரவாதம் செஞ்சு, எங்க அப்பா வீட்டுல பக்கத்துல இருக்கிற மந்திரவாதம் செஞ்சு, நான் ஃபாரினுக்கு வந்த உடனே மந்திரவாதம் செஞ்சு ஓதி எழுதி கட்டி, அதனால பல்வேறு பிரச்சனை. ஏங்க, மந்திரவாதத்தையும் தந்திரவாதத்தையும் எல்லாம் விசுவாசிச்சிருக்கிற நீ ஏன் இயேசுவை விசுவாசிக்கலன்னு கேட்கிற? கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களோ? ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்களோ? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்ங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணணுங்க. சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றணுங்க. கர்த்தர் சொல்லிட்டு சும்மா போக மாட்டாருங்க. அவர் சொன்னா சொன்னதுதாங்க. அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உன்னை கர்த்தர் சும்மா அந்த தேசத்துக்கு கொண்டு வரல. ஏதோ எண்ஜான் உடம்புக்கு ஒரு ஜான் வயிறே பிரதானம், ஒரு ஜான் வயிறை நிரப்புறதுக்காக இந்த ஷார்ஜாக்கு தெய்வம் உன்னை என்னை கொண்டு வரல. உன்னை ஆசீர்வதிக்க கொண்டு வந்திருக்கார். ஆமென் சொல்லுங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஷார்ஜா வரணும்னு சொப்பனமா கண்டீங்க? இல்ல. சொப்பனத்துல பாத்தீங்களா? இல்ல. நீங்க பாத்தீங்களா ஐயா? பார்க்கல. நமக்கே தெரியாதுங்க, விலாசமே தெரியாது. கர்த்தர் சொன்னார், போ, புறப்பட்டு போ அப்படின்ற வார்த்தையை நம்பி புறப்பட்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்க போறேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இந்த புறஜாதிகளின் மத்தியில, இந்த தேசத்தாரின் மத்தியில, இந்த இனத்தின் மத்தியில, இந்த ஜனத்தின் மத்தியில, இவர்களெல்லாம் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லப்படுகிற இக்காலத்தில் கர்த்தராகிய தேவன் சபையாகிய நம்மை ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக மாற்ற விரும்புகிறார். சபையே நீ பெருகுவாய். சபையே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ கோடான கோடியாய் பெருகுவாய். ரெபெக்காளே, நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகள், நீ கோடி 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 கோடியாய் பெருகுவாய். ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை இல்லையா? 1000த்துக்கா ஜெபிக்க கூடாது, லட்சத்துக்கா ஜெபிக்காத, கோடிக்கா ஜெபி, மாடிக்கா ஜெபி. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசத்தோட கேளு. இதெல்லாம் நடக்காது பிரதர், இதெல்லாம் சொப்பனம் பிரதர், அப்படிலாம் சொல்லாத. உன் கண்ணு திறந்தா போதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார்.
கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். சீக்கிரமா போயிடலாம். பைபிள் சொல்லுகிறது, வேதத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேளுங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல், இனிமேல் உன்னுடைய பெயர் ஆபிராம் எனப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினபடியினால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிரகாம் என்று சொல்லப்படும். இனிமேல் உன் பெயர் ஆபிராம் என்று சொல்லப்படுவதில்லை. இன்று முதல் ஆபிரகாம் என்று சொல்லப்படும். கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமுடைய பெயரை அப்படியே தலைகீழாக மாற்றினார். நீ இனிமேல் சிறுமைப்படுத்தப்படுகிறவன் அல்ல, இனிமேல் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பாய். ஒரு ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சூழ்நிலையை குறித்து கலங்காதிருங்கள். இன்று இருக்கிற நிலைகளை குறித்து நீங்கள் அஞ்சாதிருங்கள். இன்றைக்கு இருக்கிற நிலையை பார்த்து கலங்காதிருங்கள். கர்த்தராகிய தேவன் உங்களை சிறுமைப்படுத்துவதில்லை. திரளான ஜாதிகளுக்கு கர்த்தர் உங்களை தகப்பனாய் மாற்றப் போகிறார். திரளான ஐஸ்வர்ய சம்பட தேவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப் போகிறார். நீங்கள் பெருகவே பெருகுவீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள். அதற்கு ஆபிராம் என்ற பெயர் ஆபிரகாம் என்று மாற்றப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் இதுவரையும் வாழாத மனிதர்கள், கிறிஸ்து இயேசுவுடைய அன்பையும் பரிவையும் பாசத்தையும் நேசத்தையும் விதவையும் புரியாதவர்கள், ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை விட்டு தூரமாய் நின்றவர்களாய் இருந்த நாம், கானானிய பெண்ணை போல் தூரத்திலே நின்று கொண்டு இயேசுவையரே என்று கெஞ்சிக் கொண்டிருந்த கர்த்தருடைய பிள்ளையே, இன்று முதல் இந்த கூட்டம் இதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உன் பெயர் ஆபிரகாம், உன் பெயர் மாற்றப்படுவதாக. இன்று முதல் நீ வேலைக்காரன் என்று சொல்லப்படுவதில்லை, நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லப்படுவாயாக. யோவான் சுவிசேஷம் 1:12 சொல்லுகிறது, விசுவாசத்தினால நீ என்னை ஏற்றுக்கொள்ளுமாயானால், நீ என்னை அறிக்கை செய்வாயானால், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நீ இனிமேல் கானானிய ஸ்திரீ அல்ல, தூரத்திலே நின்று கொண்டு இயேசுவே மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினால் பசியை ஆற்றுகிறேன் என்று சொல்லுகிற கானானிய பெண் அல்ல. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், இனம் ஜனம் சாதி வாராமல் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. சொல்லுங்க, இயேசுவின் பிள்ளை. வெட்கப்படாம சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை.
சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஷார்ஜால தண்ணி வந்தாலும் கலங்காதிருங்கள், வெயில் வந்தாலும் கலங்காதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள், கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. உன் முகத்திலே எப்பொழுதும் சமர்த்தி இருப்பதாக, சந்தோஷம் இருப்பதாக, மகிழ்ச்சி இருப்பதாக. ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்தவனே சொல்லிட்டார், எல்லாரும் கரங்களை பிடிச்சு சந்தோஷமா ஷேக்கன் பண்ணி ஆசீர்வாதம் பாருங்க, சுகமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டார். ஆமென். உன் முகம் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், கலங்காத, கவலைப்படாத. ஐயா, கர்த்தராகிய தேவன் உனக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ கர்த்தருடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஒரே ஒரு கவியை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கரங்களை தட்டி எதை குறித்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை குறித்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாங்க எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எல்லாரும் கை கொண்டு வந்துருக்கீங்களா? விளங்காதவனுக்கு வந்தா மாத்திரம் கை மாத்திரம் தட்டுறான்ல, கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருந்தா கையை தட்டுறான்ல, சிக்ஸை போட்டா ஃபோரை போட்டா என்ன கை தட்டு. வீட்டுல டிவி வர அடிச்சு உடைச்ச சரித்திரம் எல்லாம் இருக்கு. ஆமென். கை தட்டலாமா? ஆவிக்குரிய ஆவிக்குரிய சபைக்கு வந்தாலே உங்க கை சும்மா இருக்க கூடாது, வாய் சும்மா இருக்க கூடாது. ஆமென். வாய் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கை தட்டிக்கிட்டே இருக்கணும். யாரு கை தட்டுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் காசு கொடுத்து கை தட்ட வாங்கணுமா? அடுத்த முறை கூப்பிடுவீங்களா? கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கைத்தட்டு கர்த்தர் சொல்லி வாங்க வேண்டாங்க, தானாடி கைத்தட்டு கர்த்தர் கொடுக்கணுங்க. என்னைக்காவது சச்சின் டெண்டுல்கர் கையை தட்டுன்னு சொன்னாரா? தோனி சொன்னாரா? இல்லல்ல, கர்த்தராகிய தேவன் சொல்லி இருக்கார், கை தட்டி பாடுன்றார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். உனக்கு எதிராக மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. உனக்கு எதிராக மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, பொல்லாத சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் கைகளை தட்டி எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே
மகிழ்ந்திருங்கள். காற்றை நீ காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் வாய்க்கால் எல்லாம் நிரப்பப்படும், ஆனாலும் வாய்க்கால் எல்லாம் நிரப்பப்படும். சொன்னதை செய்து நிறைவேற்றுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உன் பெயரை இனிமேல் சிறுமைப்பட்டவன் என்று சொல்ல பரலோகம் ஆசைப்படவில்லை. பரலோகம் இனிமேல் உன் பெயரை ஆபிரகாம் என்று சொல்ல ஆசைப்படுகிறது. பெருமைப்படுத்தப்பட்டவன் என்று சொல்ல ஆசைப்படுகிறது. விட்டுக் கொடுப்பீர்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? மட்டுமல்ல, வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகத்திற்கு வாருங்கள். 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துக்கே நம்முடைய கவனத்தை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற விடுதலையை வாங்கிக் கொள்ள போகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் எல்லாம் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஓ, கர்த்தர் என் வாழ்க்கையிலே சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர். 1ஆம் அதிகாரத்தில் வாழ்க்கையிலே பட்ட பாடுகளுக்கு அளவில்லை. 10 பிள்ளை ஒரே நாள செத்து போச்சுங்க. இத மாதிரி ஒருவரும் வாழ்க்கையில சிரமப்பட்டிருக்க மாட்டார்கள் இல்லையா? 10 பிள்ளை ஒரே நாள்ல செத்து போச்சு. 10 பிள்ளை, எந்த பிள்ளை தலைமாட்டில் உட்கார்ந்து அழுறதுன்னே தெரியல. வாழ்க்கையில் இருந்த சொத்து போச்சு, சுகம் போச்சு, நன்மை போச்சு, ஆஸ்தி போச்சு, ஐஸ்வர்யம் போச்சு, எல்லா மேன்மைகளையும் போச்சு. சிரசிலிருந்து கால் வரைக்கும் அழுகின் நாற்றம் எடுக்கிறது. ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார். தன் பிராண சிநேகிதர்கள் தன்னை கைவிட்டார்கள். கட்டின மனைவி, ஐயா நீ நல்ல மனுஷன் தான் ஐயா, ஆனா இப்போ உன்னை பார்த்தா விகார தோற்றமா இருக்கியா, செத்துறியா, தயவுசெய்து செத்துறியா, தயவுசெய்து செத்துறியா அப்படின்ட்டு சொல்றாங்க. நேசத்துக்கும் பாசத்துக்கும் யாருமே கிடையாது. பரிவுக்கு சொந்தக்காரர்கள் யாருமே இல்லை. வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு என்று முற்று பெற்ற மனுஷன் தன்னுடைய வாழ்வின் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை, தன் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். என் சொந்த கண்களால் அவரை காண்பேன். அவருடைய மகிமையை காண்பேன். அவருடைய மகத்துவங்களை காண்பேன். அவர் சொன்னதை, எனக்கு குறித்ததை நிச்சயமாய் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவரிடத்தில் இப்படிப்பட்டவைகள் இன்னும் ஏராளம் அதிகம் இருக்கிறது. சொல்லி மிகையாகாத அதிசயங்களும் அற்புதங்களும் அவரிடத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்திலே வருகிற பொழுது, வாழ்க்கையில் அழிஞ்சி உடைஞ்சி தாறுமாறாயி சுக்குநூறாயி சின்ன பின்னமான யோபுவுடைய நிலை என்ன? 10ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து
அவனிடத்தில் வந்தார்கள். அவனிடத்திலே அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி அவரோடு போஜனம் பண்ணினார்கள். கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்தார்கள். அவனுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அவரவர் ஒவ்வொரு தங்க காசை கொடுத்தார்கள். ஆபரணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பின்னிலைமையை கர்த்தராகிய தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையின் எல்லையை கர்த்தர் பெரிதாக்க போகிறார். நீங்கள் முடியாது ஆகாது என்று சொன்ன பல காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பார். தேவனாகிய கர்த்தர் முன்குறி சென்றார். உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னை உயர்த்த வேண்டும், உன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கலும் உன்னை கனம் பண்ண வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்து விட்டது. அப்பா அம்மாக்கு அதெல்லாம் புரியாதுங்க. ஈசாயினுடைய புத்திரர் இருக்கிறார்களே, 7 பேரை பத்தி அப்பா அம்மாக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்ததா இல்லையா? 7 பேருக்கு நல்ல அபிப்பிராயம். என்ன? 7 பேரும் யுத்த சன்னத்தர்கள், யுத்த தடவாளங்களை பிடித்துக் கொண்டு யுத்தம் செய்வதற்கு சாமர்த்தியசாலிகள். ஆனா 8வது ஒருவன் இருக்கான். அவன் ஒன்றுக்கும் உதவாதவன். அவன் ஆட மேய்ச்சிக்கிட்டு, அவன் அப்படியே உட்கார்ந்துகிட்டு, அப்படியே பாடிக்கிட்டு, காலத்தை ஓட்டிக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு, அப்படியே ஊரை சுத்திக்கிட்டு வந்துகிட்டு போனோம். அவர் சின்ன பையன் அப்படின்ற ஒரு சிந்தை. அதனால சாமுவேல் தீர்க்கதரிசி வர்ற நேரத்துல, நல்ல சாப்பாடெல்லாம் வச்சிருக்கிற நேரத்துல அந்த சிறுவனை அழைக்க மாட்டார்கள், அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் முன் குறித்ததை நிறைவேற்ற வல்லவர். என் கர்த்தராகிய தேவனோ 7 சகோதரர்களையும் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், 7 பேரும் சாமர்த்தியசாலிகள் இருக்கட்டும், எனக்கு தகாதவர்கள். இந்த போஜன பந்திக்கு தகாதவர்கள், எனக்கு உகந்தவர்கள் அல்ல. 8வது ஒருவன் இருக்கிறான். அவர் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். 34ஆம் சங்கீதத்தில் எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கான். ஆமென். என்ன பாட்டு அது? எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இதெல்லாம் நடக்கிற விஷயங்களா? கல்யாண வீட்டுல பாடலாம், மரண வீட்டுல பாட முடியுமா? மரண வீட்டுக்குன்னே ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு தான் பாட முடியும் இல்லைங்களா? இல்லாம தெரியாம புரியாம வசப்பளையா நீ பாட ஆரம்பிச்சன்னா நிக்கிறவனே கைய வாங்கி தருவான் இல்லையா? ஏன்னா எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, ஒரு முறை ஒரு சாவு வீட்டுக்கு போயிருக்கிறோம். என்னடா சாவு வீடு கதை சொல்றாருன்னு நினைக்காதீங்க. சாவு வீட்டு கதை. அந்த சாவு வீட்டில் போய் நிற்கிற போது எங்க பிரதேச தலைவர் எங்க அப்பா வந்திருக்கார், அந்த மண்டலத்தினுடைய தலைவர் வந்திருக்கார், சபை பாஸ்டர், நானும் பக்கத்தில் நிற்கிறேன். அந்த சாவு வீட்டில் எல்லாமே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆறுதல் எல்லாம் சொல்லி முடிச்சு எடுத்துட்டு போலாம், இவருக்காக ஆயத்தம் பண்ண இடத்துல வச்சிடலான்னு சொல்லி புறப்படுற நேரத்தில் எங்க அப்பா சொன்னாரு, இந்த மண்டல தலைவரை பார்த்த சொன்னாரு, நீரு மண்டல் தலைவர் இல்லையா ஐயா, நீர் ஒரு பாட்டு பாடும் ஐயான்னு சொன்னார். இவர் உடனே ஒரு பாட்டு ஆரம்பிச்சார். என்ன பாட்டு தெரியுங்களா? ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது அப்படின்னு ஆரம்பிச்சார். எங்க அப்பா அரைஞ்சாரு ஒரு அறை. படுவாவி எங்க பாடணும், என்ன பாட்டு பாடணும் அறிவு இருக்கா ஐயா உனக்கு? அன்னையோட எனக்கு அறிவு. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
அதனால எங்க என்ன பாடணும், எப்ப பாடணும், எந்த பாட்டை பாடணும் அப்படின்றலாம் இருக்குங்க. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு 34ஆம் சங்கீதத்துல, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அது வாழ்வோ சாவோ ஸ்தோத்தரிப்பேன். அதுல்லாம் குகையிலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில பாதரட்சை கூட கிடையாது, சாவு வந்துருமோன்ற பயம் இருக்குது, என்ன நடக்க போகிறது தெரியாது. ஆனாலும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கா, கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது, தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மேன்மை எவ்வளவு இன்பமானது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற மனிதன். ஆமென். ஆகையினால வனாந்தரம் என்று பார்க்க மாட்டான், ஆடுகளை மேய்க்கிறேன் என்று பார்க்க மாட்டான், சூழ்நிலையை பார்ப்பதில்லை, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற மனிதன். ஆகையால் அந்த மனுஷனை ஆண்டவராகிய தேவன், எட்டாவது ஒருவன் உண்டே, அவனும் ஆமென் சொல்லுங்க என்று சொல்லாமல் அவன்தான் இந்த மேன்மைகளுக்கு சொந்தக்காரன் என்று அவனை அபிஷேகம் பண்ணினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் உனக்காக முன்குறிச்சதை உன் தகப்ப மாற்றலாம், தாய் மாற்றலாம், சொந்தம் மாற்றலாம், சொந்தக்காரங்க சொக்காரக்காரங்க மாற்றி போடலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உனக்கு முன்குறித்ததை நிறைவேற்ற வல்லவர். கர்த்தர் உங்களை ராஜாக்களாய் மாற்றப் போகிறார், கர்த்தர் உங்களை அதிபதிகளாய் மாற்றப் போகிறார், கனசாலிகளாய் மாற்றப் போகிறார். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், நீங்கள் கடன் கொடுப்பீர்கள், சொத்துக்களை வாங்குவீர்கள், கட்டிடங்களை வாங்குவீர்கள். கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்பப் போகிறார். தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சுக்கோ, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் இருந்தா ரெண்டு கையை தூக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாருங்க. ஒரே வார்த்தையில சொல்றேன், இந்த யோபுவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் வேதத்திலே அறிவீர்களானால் சட்டுன்னு ஒரு வசனத்தை சொல்லிடுறேன். யோபுவின் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் படிங்க பாஸ்டர். பைபிள் என்ன சொல்லுது? 23:3 படிங்க. நான் அவனை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். என் சர்வ வல்லமை உள்ள தேவனை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேருவேன். என் கர்த்தராகிய தேவனை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று ஆசையோடு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என் கர்த்தராகிய தேவனை பார்ப்பதற்கு இரவு பகலாய் என் கண்கள் விழித்திருக்கிறது. என் கர்த்தரை எங்கே சந்திக்கலாம் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரை பார்ப்பதற்கு ஒரு ஆசை. அதனால கர்த்தர் சொன்னதை குறிச்சதை நிறைவேற்றினார். கர்த்தரை பார்க்கிறதுக்கு ஆசையா இருக்கா? இல்ல ஊருக்கு போக ஆசையா இருக்கா? ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை பார்க்க ஆசையா இருக்கான்னு கேட்கிறேன். இயேசுவை பார்க்க ஆசையா இருக்கின்றவங்க எல்லாம் கை தூக்குற அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை பார்ப்பதற்கு ஆசை உள்ளவர்கள் எவரையும் பார்க்க மாட்டார்கள். குள்ளனாயிருக்கிறேன் என்று கூட பார்க்க மாட்டார்கள். லூக்கா சுவிசேஷம் 19 சொல்லுது, காட்டத்தி மரத்திலே ஏறுவான், எவரையும் பார்க்க மாட்டான், இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. கனசரேத்தின் மக்கள் எல்லாரும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தார்கள். அந்த ஆசை அந்த தேசம் எல்லாம் இருந்த வியாதியஸ்தரை இயேசுவை பார்த்தாலே அற்புதம் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கணும். பார்க்கிறதுக்கு ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? அது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11-12 வசனங்களை வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, வாசிச்சு முடிச்சிருவோம். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு, அவருடைய நெறிகளை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கவில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஆகையால் சொன்னதை குறித்ததை நிறைவேற்றினார்.
ஆமென் சொல்லுங்க. ரொம்ப சுலபமா சொல்றேன். ஆமென். பைபிள் சொல்லுது, யோபு என்ற பக்தன் அவருடைய நெறிகளை விட்டு, நெறிகள் என்றால் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான கற்பனைகள், கட்டளைகள், முறைகள், இவைகளை விட்டு ஒரு நாளும் அப்பக்கம் இப்பக்கம் விலக மாட்டேன். என்ன கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் விட்டுவிட மாட்டேன். ஹல்லேலூயா. சம்பளம் இல்லாதிருந்தாலும் விட மாட்டேன். பிரைஸ் காட். ஏற்றுக்கொள்கிறீர்களா? பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை, அந்த வசனம் எனக்கு ரொம்ப இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஒரு முறை கூட படிங்க பாஸ்டர். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு, கட்டளைகளை விட்டு, கற்பனைகளை விட்டு நான் நான் பின்வாங்குவதில்லை, பின்வாங்க மாட்டேன். அவருடைய வாயின் வார்த்தைகள், எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும், எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய வாயின் வார்த்தைகள், எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அவருடைய வாயின் வார்த்தைகள், கர்த்தருடைய வாயின் வார்த்தைகள் சொல்லுங்க, கர்த்தருடைய வாயின் வார்த்தைகள், கர்த்தருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும். 3 times சாப்பிடுறோம் இல்லையா? ஒரு நேரம் சாப்பிட்டா அவன் யோகி, 2 நேரம் சாப்பிட்டா அவன் போகி, 3 நேரம் சாப்பிட்டா அவன் ரோகி, 4 நேரம் சாப்பிட்டா அவன் ரோகி, அவன் துரோகி. அல்லேலூயா சொல்லுங்க. கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? ஒரு நேரம் சாப்பிட்டா அவன் யோகி, 2 நேரம் சாப்பிட்டா அவன் போகி, 3 நேரம் சாப்பிட்டா அவன் ரோகி. இருக்கா இல்லையா? காலையில சாப்பாடு 7 இட்லி சாப்பிட்டா வியாதி வராதா? வரும்ல. மதியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு 10 மணிக்கு 7 சப்பாத்தி, சாப்பாடு வருமா வராதா? கஷ்டம் வியாதி வருமா வராதா? வரும்ல. சரி, வரும். அது உங்களுக்கே தெரியும், எனக்கு தெரியாது. சரிங்களா? 3 நேரம் சாப்பிட்டா அவர் ரோகி, 4 நேரம் சாப்பிட்டா அவன மாதிரி துரோகி உலகத்துல எவனுமே கிடையாது. அப்படின்ட்டு நான் சொல்லல, பண்டிதர்கள் எல்லாரும் சொல்றாங்க. சங்கீதக்காரர் சொல்றாரு, 3 முறை சாப்பிடுறத விட 3 நேரம் ஜெபி, அந்தி சந்தி மத்தியானம் எல்லாம் ஜெபி. தானியேல் சொல்றாரு, நானு தினம் 3 வேளை ஜெபித்தபடியினாலே கர்த்தர் எனக்கு பரலோகத்தை திறந்து வச்சிட்டார். 3 வேளை சாப்பிடுற நீங்க 3 வேளை ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீர்களா? 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? இல்லை, உங்களுக்குள் உருவாக்கி கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது, யோபு என்ற மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை சாப்பாடை விட அதிகமாய் காத்து கொண்டான். சாப்பாட்டுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம். காலையில் எழுந்து புறப்படுற நேரத்தில் சாப்பாடை எவ்வளவு பௌமியமா, எவ்வளவு மேன்மையா அழகா வச்சு எடுத்துட்டு போறோம் இல்லையா? சாப்பாடை விட அவ்வளவு மேன்மையாய் கர்த்தருடைய வசனத்தை காத்துக் கொள்ளுகிறேன். வசனத்தை காத்துக் கொள்ளுங்கள், வசனத்தை வாசியுங்கள், வசனத்தை நேசியுங்கள், வசனத்தை யோசியுங்கள். ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாஸ்டர், வசனத்தை நான் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன் பாஸ்டர். என்னைக்கு வாங்கின பைபிள் தெரியுமா? ஞானஸ்நானம் பெற்ற அன்றைக்கு வாங்கின பைபிள் இதுவரைக்கும் ஒரு பக்கம் கூட கிழியலையே, ஒரு பேஜ் கூட மாறலையே, அது வாசனை கூட போகலையேன்னு சொல்ற பல பேர் இங்க இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதானே ஒரு காகிதம் கூட இதுவரை மாறவில்லை, தவறவில்லை. அன்று கண்டது போல் என் வேதாகமம் இருக்கிறது. ஆமென். சிலர் பைபிள் எல்லாம் காத்துக்கிறது இல்லை. சரியா? பைபிள் எல்லாம் இவர் இன்னைக்கு கீபோர்டு வச்சிருக்கார், ரொம்ப பௌமியமா வச்சிருக்கார். ஹோலி பைபிள். இத வீட்டுக்கு போனா கீபோர்ட்ல வச்சிருக்க மாதிரி தான் வச்சிருப்பீங்களா? இத எங்க வச்சிருப்பீங்க?
பைபிளுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆனா பல பேர் என்னன்னா, பல வீடுகளிலே பைபிளுக்கு இடம் கிடையாது. பிள்ளையோடு படிக்கிற படிப்பு இருக்க, புக் இருக்க, சந்திர மண்டலத்துக்கு போற மாதிரி கட்டி விடுவாங்க. அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தோட வாங்கி கொண்டு வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கு. ஆனா பைபிளை கொண்டு போனா அந்தால போட்டு இந்தால போட்டு பைபிள் வாயே கிழிஞ்சு போய் இருக்கு. பார்த்திருக்கீங்களா? அதனாலதான் பலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் எல்லாம் கிழிஞ்சு போய், நஞ்சு போய், தொஞ்சு போய், தங்காம வாழ்க்கையில நிக்காம போகுது. வேத புஸ்தகத்தை ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. என்ன தெரியுங்களா, நான் கார்ல இங்க வந்துட்டு இருந்தேன். ஒரு தம்பி ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அவர் நினைச்சிட்டு இருக்காரு அவர் பேசுறது எனக்கு புரியாது நினைச்சிட்டு இருக்காரு. புரியுதுல்ல? அவர் பேசுறது எனக்கு புரிஞ்சுது. யார்கிட்ட பேசினாருன்னா சந்தோஷ் பிரதர்கிட்ட பேசுறாரு. சரிங்களா? சந்தோஷ் பிரதர் என்ன சொன்னாருன்னா, பாஸ்டர் வரும்போது பாஸ்டரோட பைபிள் எல்லாம் அந்த பேக் எல்லாம், அப்படிதானே, அந்த பேக் எல்லாம் அதை பத்திரமா வாங்கி நீங்க கொண்டு சொன்னார்ல. எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா நான் வளர்த்த என் பிள்ளைகள் எல்லாருக்குமே தெரியும் இந்த வேத புஸ்தகத்துக்கு எவ்வளவு மரியாதை. இந்த வேத புஸ்தகத்தை ஒரு கூட்டத்துக்கு கொண்டு போனா எப்படி கொண்டு போவேன், இந்த வேத புஸ்தகத்தை கொண்டு வரும் பொழுது எப்படி கொண்டு வருவேன். எல்லாம் அங்கே ஒரு நெட்டை வேற அங்கே இருப்பார்ல, எல்லாம் என் பிள்ளைகள். சரிங்களா? இவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த வேத புஸ்தகத்தை கொண்டு போனா எப்படி கொண்டு போவேன், எப்படி கொண்டு வருவேன், எப்படி வச்சுப்பேன், இதை எப்படி மரியாதை. இதுல ஏதாவது ஒரு சின்ன கசடு உண்டானால் அதுக்கு என்ன சம்பவிக்கும் அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவ்வளவு பத்திரமா இந்த வேத புஸ்தகத்திற்கு ஒரு அலங்காரமான பாதுகாப்பை கொடுத்து அது அவ்வளவு மரியாதையாக உடன்படிக்கை பெட்டியாகத்தான் சுமக்க வேண்டும் என்று சுமக்கக்கூடிய இருதயம் கர்த்தர் கொடுத்தார். அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அதை கத்து கொடுத்திருக்கேன். ஆமென். நீங்களும் போனா அதை தான் வச்சுக்கணும், இப்படிதான் செய்யணும். அதனால அவர் சொல்றாரு, நீங்க வரும்போ அந்த பெட்டியை என்ன செய்யுங்க. அவரு நான் பெட்டி கொண்டு வராத பற்றி அவருக்கு தெரியல, நான் பேக் எடுத்து வந்தேன்னு அவருக்கு தெரியாது. அதனால அதை நீங்க வாங்கிட்டு வந்துருங்க, பாஸ்டர் கையில கொடுக்காதீங்க, பாஸ்டர் எடுக்காம நீங்க கையில எடுத்துட்டு வாங்க, அப்படித்தானே சொல்லி விட்டீங்க. எல்லாம் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேத வசனம், கர்த்தருடைய மேன்மையை குறித்து கற்று அறிந்து தெரிந்து வாழ்க்கையில் நன்மை பெற்றிருக்கிறார்களே என்ற ஒரு மகிழ்ச்சி கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வந்த. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதத்தை காத்துக்கோ. வேதத்தை பாஸ்டர் இதெல்லாம் பழைய காலம், நீங்க இந்த கதையெல்லாம் விடாதீங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். இப்பெல்லாம் நாங்க ஐபோன் 14 15 15 16 எல்லாம் வச்சிருக்கேன் பாஸ்டர். அதனால நீங்க நினைக்க மாதிரில நாங்க உட்கார்ந்த இடத்துல பைபிளை பார்ப்போம் பாஸ்டர். இந்த கதையெல்லாம் ஒட்டாத. ஆமென் சொல்லுங்க. தேவாலயத்துக்கு வந்தா பைபிள் எடுத்துட்டு வா. கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். தேவாலயத்துக்கு வரும்போது மொபைல்ல பைபிள் ஆக்காத. ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல கடைசி ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை படிச்சிட்டு சொல்லி முடிச்சு உங்களுக்கு விடுதலைக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல கடைசி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி. லிசன். எல்லாருக்கும் மொபைல் இருக்குல்ல, சொந்த பைபிள் இருக்கா வீட்டுல? பெத்தெடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் வேதாகமம் வாங்கி கொடுத்தீர்களா? மொபைல் வாங்கி கொடுக்கிறோம், வேகமா வேதாகமம் வாங்கி கொடுத்தீர்களா?
தனக்கென்று ஒரு பிரதி, வாடகை வேதாகம் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தனக்கென்று ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு, தன்னிடத்தில் தான் அதை வைத்துக் கொள்ள வேண்டும், வேறு யாருக்கு கொடுக்க கூடாது. தன் ஜீவனுள்ள நாளெல்லாம், தனக்கு ஜீவன் இருக்கிற நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால், இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்ந்திருப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இதை யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தபடியினாலே கர்த்தராகிய தேவன் யோபுவுக்காய் குறித்ததை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அதை யாராலும் தடை செய்ய முடியவில்லை. கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். உங்களால செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? நம்பிக்கையோடு எழுதிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் செய்வார். சிலரை தேவன் விடுவிச்சே ஆகணும். சிலருக்கு தெய்வ அற்புதம் செஞ்சே ஆகணும். ஒருவேளை உங்கள் இருதயங்களிலே விசனங்கள் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக என் தேவன் என்னோடு பேசுவதை உணர்கிறேன் என்று சொல்லுங்கள். தேவனுடைய சமர்த்தி, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை வந்து தங்குகிற நேரம் இது. எல்லாரும் கண்களை மூடுங்கள். க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடலாம். தேவன் எனக்கு சொன்னதை, தேவன் எனக்கு குறித்ததை எனக்கு நிறைவேற்றுவாராக. எனக்கு ஆண்டவர் குறித்ததை நிறைவேற்று. என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆபிராமை போல தேவனுடைய சமூகத்திலே தரிசனமுடைய கண்களாய் என் கண்கள் மாறுவதாக. என்னுடைய பெயர் சிறுமைப்படுத்தப்பட்டவன் என்று அல்ல, பெருமைப்படுத்தப்பட்டவன் என்று மாறுவதாக. என்னுடைய வாழ்க்கை கர்த்தரை பார்ப்பதற்கு ஆசைப்பதாக. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை, இயேசுவின் முகத்தை பார்க்க வேண்டும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஏக்கம், கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நேசிப்பதும் காத்துக் கொள்ளுவதும், அதை ஏற்றுக்கொள்ளுவதும், அதை வாசிப்பதும், அதை யோசிப்பதும் என் வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த போகிறேன் என்று எத்தனை பேர் இந்த இரவு நீங்கள் தீர்மானம் செய்ய போகிறீர்கள்? உங்க வாழ்க்கையில தேவன் குறித்ததை நிறைவேற்ற போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் குறித்ததை நிறைவேற்றுவார். உங்கள் குடும்பத்திலே தேவன் குறித்ததை நிறைவேற்றுவார். நம்முடைய திருச்சபையிலே தேவன் குறித்ததை நிறைவேற்றுவார். கர்த்தர் குறித்ததை யாராலும் மாற்ற முடியாது. தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை பார்க்கிறேன். தேவ பிரசன்னம் இறங்கி வந்திருப்பதை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கே கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். நீ விடுவிக்கப்பட்டே ஆக வேண்டும். ஆவி ஆத்தும சரீரத்திலே விடுதலை பெற்றே ஆக வேண்டும். ஐயா, தேவன் என்னோடு பேசுகிறதை என் இருதயம் உணர்கிறது. ஐயா, தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்கு என்னுடைய கண்கள் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரால் பெருமைப்படுத்தப்படுகிற கர்த்தருடைய சந்ததியாயிருக்கும்படி என்னை நான் தருகிறேன். என்னை தருகிறேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய மகிமையை பார்க்கிறதுக்கு ஆசைப்படுற ஒரு மனுஷனா வாழணும். தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற மனுஷனா வாழணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையை கர்த்தருக்காக தருகிறேன். ஆண்டவர் சொன்னதை என் வாழ்க்கையில எனக்கு குறிச்சது ஆண்டவர் நிறைவேற்ற என்னை தருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் நீங்கள் நிற்கிற இடத்துல உங்களுடைய கரத்தை உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் குறித்ததை என் வாழ்க்கையில், என்னுடைய சந்ததியின் வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று
இருதயபூர்வமாய் எதிர்பார்க்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். நான் உங்களுக்காய் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு தந்தேன் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். கிருபாதிபதியே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவேன் என்று எங்கள் இருதயங்களை தைரியப்படுத்தி இருக்கிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரே, வேகமாய் மகிமையாய் எங்களிலே ஆச்சரியமானதை நடப்பிக்கிறவரே, இன்றைக்கும் சமூகத்தை பலவந்தம் செய்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்காய் எல்லாவற்றையும் குறித்திருக்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் வாழ்க்கையை எப்படி அர்ப்பணம் செய்ய வேண்டுமோ அப்படியே எங்களை தந்திருக்கிறோம். எங்கள் அத்தனை பேரை ஆசீர்வதி, ஆசீர்வதி. செல்ல கரங்களில் தருகிறோம், மேன்மைப்படுத்தும். கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உம்மை கட்டாயப்படுத்துகிறோம் பிதாவே. கரங்களை கீழே போடுங்கள். தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்திருப்பதை பார்க்கிறேன். நான் உங்கள் விடுதலைக்காக, சுகத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இங்கே வந்திருப்பதை அறிவேன். தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை அறிவேன். உங்கள் ஆவியாத்தும சரீரத்திலே கர்த்தர் கொடுக்கிற விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்ததான துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் இனிமேல் நீங்கள் அனுபவிப்பது இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண மாட்டீர்கள். கர்த்தரே உங்களை விடுதலையாக்குகிறார். தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதை பார்க்கிறேன். தேவனுடைய கரம் உங்களிலே நீட்டப்படுகிறது. தேவன் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய போகிறார். அற்புதங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவன் உனக்கு செய்கிற காரியம் அது ஆச்சரியமாயிருக்கும், அது அற்புதமாயிருக்கும். இன்றே என் மகிமையை காண்பாய். 23 மாதங்கள் செல்லுகிற பொழுது கர்த்தருடைய மகிமை பிரதாபம் உன்னிலே, உன் குடும்பத்திலே வெளிப்படுவதை நீ பார்ப்பாய். அதிசயங்களை காண்பாய், அற்புதங்களை காண்பாய். என் கரம் உன்னை ஆசீர்வதிக்கிறது. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. 8 வருஷமாச்சு இந்த வலது கால் இருக்கிற பிரச்சனை. இனிமே வேலை செய்ய முடியாது. இனிமேல் கஷ்டங்களையும் துயரங்களையும் கண்டுகொண்டு என்னால இந்த துயரங்களை அனுபவித்துக் கொண்டு வேலைகளை தொடர முடியாது என்று சொல்லுகிறாய். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிறேன். உன்னை நான் விடுவிக்கிற தெய்வம். உனக்காய் அற்புதங்களை செய்கிறேன். இன்றே தேய்ந்து போன எலும்புகளை சரி செய்கிறேன். உன்னை விடுதலையாக்குகிறேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக சுவாமி.
செத்து போன நரம்புகள் என் சரீரத்திலே ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருக்கிறேன். என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுமா? என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வாரா? என் ஆண்டவராகிய இயேசு என்னை தொட்டு சுகமாக்குவாரா? கலங்காதே, என் தழும்புகளால் நீ சுகமாவாய். என் வல்லமையினால் நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். இன்றைக்கே உன் பலவீனங்கள், உன் வியாதிகள் உன் சரீரத்தை விட்டு நீங்குகிறது. நான் உனக்கு அற்புதங்களை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. ஐயா, பல லட்சங்கள் கடன் என் வாழ்க்கையில், என் வேதனைகள் 16 லட்சங்களுக்கு மேலாய் என் வாழ்க்கையில் இருக்கிற கடனை சொல்லி நான் அழுது கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வல்லமை இன்றைக்கு உன் சரீரத்தில் இறங்குகிறது. கர்த்தராகிய தேவன் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். 3 மாதங்கள் தேவன் திறந்த வாசலை உனக்கு முன் வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நிச்சயமாய் நீ என் நன்மைகளை காண்பாய், என் ஆசீர்வாதங்களை காண்பாய். கர்த்தராகிய தேவன் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். வியாதிகளோடு இருக்கிறவர்கள், பலவீனங்களோடு இருக்கிறவர்கள், பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், தேவனுடைய வல்லமையினால் தொடப்பட வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் ஒரு பாடலுடைய கவியை பாடுகிற நேரத்திலே தயவு செய்து நீங்கள் நிற்கிற இடத்திலிருந்து இந்த மேடைக்கு முன்பதாக வாருங்கள். உங்கள் தலைகளிலே கை வைத்து நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். தேவனுடைய வல்லமை நிச்சயமாய் உங்கள் சரீரத்தில் இறங்கி வரும். இயேசு உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை உங்கள் சரீரத்தில் நிச்சயமாய் வெளிப்படும். வேதனைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கி போகும். சகலவற்றையும், இழந்து போன சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளும்படி நான் அற்புதங்களை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார், நமக்காய் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், எதிர்பார்க்கிறவர்கள் சீக்கிரமாய் மேடைக்கு முன்பதாய் வருகிறார். இயேசு உங்களை விடுவிப்பார். தேவனுடைய கரம் உங்களை கொடும். நிச்சயமாய் கர்த்தரே உங்களை சுகமாக்குவார். நன்றி இயேசு சுவாமி. என்னவெல்லாம் ஏக்கவெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என்னவெல்லாம் ஏக்கவெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம். இயேசுவின் நாமத்தில் கவலைகள் மறந்து அற்புதங்கள் நடப்பதெல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் நம்ம பெரியவர் திருமுந்தே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் நம்ம பெரியவர் திருமுந்தே. கொண்டாடுவோம், மகிழ்வாடுவோம், கவலைகளை கட்டி ஆவியிலே நிரப்பி கர்த்தரை துதிப்போம். கொண்டாடுவோம், இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும். மனதுருக்கம் in Jesus name.
வல்லமை வெளிப்படுவதாக. எலும்புகளிலே, நரம்புகளிலே, தசைகளிலே, இரத்த நாளங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக சுவாமி. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே மகிமை இயேசுவின் நாமத்தில். அளவிட முடியாத கர்த்தருடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக சுவாமி. ஆவி ஆத்தும சரீரத்திலே அற்புதங்கள் நடப்பதாக. In Jesus' name. வல்லமை. ஓ யந்தரரரவா சந்தரரரரியந்தரவா. மகிமை வல்லமை. ஹல்லேலூயா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்று பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், குற்றமரணை மாற்றினார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்று பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், குற்றமரணை மாற்றினார். சந்தோஷம் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவம் வழியதை சுமந்தறிந்தே. வழி தப்பி நான் திரிந்தேன், மகிமா. ஓ ஹல்லேலூயா. இப்பொழுதே விடுதலை சுகமாக்குகிற தேவனுடைய வல்லமை சரீரங்களில் இறங்குவதாக. கட்டிகள் கலைவதாக சுவாமி. விடுதலை. கைகளை கட்டி கர்த்தரை துதியுங்கள். அப்பா வல்லமை இறங்கி வருகிறது. கட்டிக்கொள்ளுங்கள். அப்பா வல்லமை இறங்குவதாக சுவாமி. ஆமென். Thank you Lord. வழி தப்பி நான் திரிந்தேன். ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். மனதார துதியுங்கள். அப்பா மகிமை தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. நமது தேவனால் செய்யக்கூடாத ஒன்றுமில்லை. நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். In Jesus' name. Oh, Rikama Shantararaba. Hallelujah. Hallelujah. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றுமென்னை மாற்றி சந்தோஷமெனில் பூக்குதே. Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவரே. Hallelujah. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து நான் துதிக்கின்றேன். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து நான் துதிக்கின்றேன். ஏசையா உலகம் எல்லாம்
எல்லாம் மாயையா உம்மன் ஒன்றே போதுமையா உம்மன் ஒன்றே போதுமையா உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கின்றீர். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கின்றீர். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே. உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே. உம்மை நினைத்து நான் துதிக்கின்றே. வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனம் முதல் வீற்றிருக்கிற எங்கள் செல்ல தகப்பனை, இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. வியாதிப்பட்டவர்கள், பலவீனப்பட்டவர்கள், கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் துயரத்தோடும் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் உம்முடைய வல்லமையினால் இப்பொழுதே ஒரு விசை தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குங்க சுவாமி. தளம்புகளால் சுகமாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்வீராக. ஆவி ஆத்தும சரீரங்களிலே விடுதலை உண்டாவதாக சுவாமி. பொல்லாங்கனாகிய பிசாசை சரீரங்களை விட்டு வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். தேவனுடைய வல்லமை சரீரங்களிலே இறங்குவதாக, அற்புதங்கள் நடப்பதாக சுவாமி. நீர் அதிசயங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுடைய சரீரங்களிலே எலும்பு சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், தோல் சம்பந்தமான வியாதிகள் சரீரங்களை விட்டு நீங்கி போவதாக சுவாமி. சக்கர வியாதிகள் சரீரங்களை விட்டு நீங்குவதாக. இரத்த அழுத்த வியாதிகள் சரீரங்களை விட்டு போவழியே. அற்புதங்கள் நடப்பதாக சுவாமி. கட்டிகள் கரைவதாக, விடுதலை உண்டாவதாக. கேட்ராக்ட் ப்ராப்ளம் மாறுவதாக சுவாமி. அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் மாறுவதாக. இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மூச்சு திணறுகள் மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. விடுதலை, விடுதலை, அற்புத சுகம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை, கடன் பிரச்சனைகள், வட்டி கடன்கள், வேதனைகள், வேலை இல்லாத நிலை என்று கதறுகிற தமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை தருவீராக சுவாமி. நிரந்தரமான விசா இல்லாமல் கஷ்டப்படுகிற தமது பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, தங்கும் வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக சுவாமி. தன் குடும்பத்துக்கு நான் என்ன செய்வேன் என்று வேதனைப்படுகிற தமது பிள்ளைகளுக்காய் அதிசயமான வாசல்களை திறப்பீராக. இல்லாமைகளில் இருந்து இருக்கிறதை போல் அழைக்கிற தேவனுடைய கரமும் பிள்ளைகளை தொடுவதாக சுவாமி. நிறைவான நன்மைகளை தருவீராக. உடைய செல்ல கரங்களில் தருகிறோம். இந்த நாளிலே நிறங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், நிறங்களை விடுதலையாக்கி இருக்கிறேன். உடைய செல்ல கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி, ஆசீர்வதி. இரட்சகர் இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தில் பணிகிறோம், கட்டாயம் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.